விஜய். பாமகவை சேர்ந்த அன்புமணி வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அந்த அறிக்கையை பார்க்கும்பொழுது ஒரு 3 பசங்க, 3 பேரும் ஸ்டூடெண்ட்ஸ், 3 பேரும் சேர்ந்து குடி, கஞ்சா, போதை, அதான் டோட்டலாக போதை பொருட்கள், ஓகேங்களா, இதை வந்து தலைக்கு ஏறுற அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு அந்த 3 பேரும் பேச்சு வாக்கில் ஜாதி பேரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அந்த ஜாதி பேர் யூஸ் பண்ணவனும் 3 பேருக்கும் வெறி வந்து 3 பேரை சண்டை போட்டு அதில் ஒரு மாணவன் கோகுல்ன்ற மாணவனை சரமாரியாக குத்தி கொலை பண்ணி சாவடிச்சிருக்காங்க. சாவடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க. இதை பார்த்த பொதுமக்கள், இது கண்டுபிடிச்ச பொதுமக்கள் அந்த பசங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு அவசரமான நிலை தான். கண்டிப்பாக ஒரு போர்க்கால நடவடிக்கை விஜய் அண்ணா எடுத்தே ஆகணும். இது வந்து இது விட்டால் தமிழ்நாடு மாணவர்களை நம்பி தான் தமிழ்நாடு இருக்குது, ஓகேங்களா. மாணவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? இதெல்லாம் கண்காணிக்காமல் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. அந்த குழந்தை என்ன பண்ணுது, அந்த குழந்தை ஆக்டிவிட்டி என்ன, அந்த குழந்தைக்கு எவ்வளோ காசு இருக்குது, அது என்ன பண்ணுது, அந்த குழந்தைங்களை கவனிக்க மாட்டாங்களா, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். மக்களே, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். இது வந்து கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் விழிப்புணர்வாக இருக்கும். ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் இது ஒரு விழிப்புணர்வு. கண்டிப்பாக உங்களோட பசங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி நிலைமை எப்படி இருக்காங்க, எப்படி படிக்கிறாங்க, எங்கே போகிறாங்க வராங்க, யார் கூட பழகுறாங்க, இந்த விஷயத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணிகிட்டே இருங்க. இது கவர்மெண்ட் மேலே மட்டும் பழைய தூக்கி போடக்கூடாது. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க நோட் பண்ணணும். ஸோ இது கண்டிப்பாக அண்ணனோட காதுக்கு எட்டி இதுக்கு ஒரு சரியான முடிவு ஆல்ரெடி பண்ணிட்டாரு. ஏன்னா முதல் கையெழுத்தே போதைப் பொருளை வந்து அடியோடு அழிக்கிறது. இந்த தாவேக்காவும் சரி, விஜய் அண்ணாவும் சரி, பெற்றோர்களும் சரி, மக்களும் சரி, அடியோட வேரோட நம்ம இதை களை எறியணும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்போம். கண்டிப்பாக இது அவேர்னஸ் வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.